இந்த வீடியோல ஒரு முக்கியமான செய்தி உங்க கூட ஷேர் பண்ண போறோம். அதிர்ச்சி ஆக வேண்டாம். ஏன்னா காங்கிரஸ் அப்படின்னு சொன்னாலே இதெல்லாம் சர்வசாதாரணம் அப்படிங்கிற லெவல்ல தான் இருந்தது. காங்கிரஸினுடைய தலைவர் ஜெயராம் ரமேஷ் மினிஸ்டர் அவர் இருந்தது. நான் சொல்றது 2014க்கு முன்னாடி, என்டிஏ அரசு வருவதற்கு முன்னாடி. அப்படி இருந்தபோது அவருடைய தலைமையில அவரால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஏற்படுத்தினாங்க. அந்த அமைப்பினுடைய பெயர் பாரத் ரூரல் லைவ்லிஹுட் ஃபவுண்டேஷன். இந்த பாரத் ரூரல் லைவ்லிஹுட் ஃபவுண்டேஷனுக்கு ஆரம்ப கட்ட பண ஒதுக்கீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 கோடி ரூபாய். இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2013ல ஆரம்பிச்சாங்க. அரசாங்கத்திலிருந்து வரப்படும். அதாவது குறிப்பா சொல்லணும்னா நம்மளுடைய வரி பணங்கள். இதனுடைய முக்கிய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத அவங்களே சொல்லியிருக்காங்க. ட்ரைபல் ஏரியாஸ்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும். இந்தியாவினுடைய ட்ரைபல்ஸ் வாழக்கூடிய இடங்கள்ல குறிப்பா பல முன்னெடுப்புகள் செய்யும். எந்தெந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, முதல்ல ஃபுட் செக்யூரிட்டி. ஓகே, உணவு. அந்த கிராமப்புற இல்ல ட்ரைபல் ஏரியா சார்ந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவது. இதுக்கப்புறம் பல இந்த மாதிரி முக்கியமானது என்ன, ட்ரைபல் ஏரியாக்கள் வாழக்கூடிய இடத்துல இருக்க கிராமத்தினுடைய பொருளாதார மேம்பாடு, உணவு தட்டுப்பாடு இல்லாம அவங்களுக்கு கண்டிப்பாக வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தட்டுப்பாடே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. காங்கிரஸினுடைய கோஷம் நமக்கு தெரிஞ்சதுதான். எப்ப இந்திரா காந்தி காலத்துல இருந்து ஆரம்பிச்ச கோஷம் அது என்னன்னா, கரீபி ஹட்டாவ். ஒவ்வொரு தரமும் எலெக்ஷன் போது அதை சொல்லுவாங்க. இன்னும் பாருங்க, ட்ரைபல்ல இது பண்ணிட்டு ஏரியால இன்னும் ஃபுட் செக்யூரிட்டி இப்பதான் திட்டம் போட்டிருக்காங்க. ஆரம்ப கால பண ஒதுக்கீடு 500 கோடி மக்கள் வரி பணத்துல இருந்து ஒதுக்கி. சரி, இந்த ட்ரைபல் ஏரியா எல்லாம் இவங்க அமைப்புகளை வச்சு இவங்களுடைய ஆட்கள் எல்லாம் போய் செஞ்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதை ஜெயராம் ரமேஷ் தனிப்பட்ட முறையில தன்னுடைய மேற்பார்வையில செஞ்சிருக்கிறதாகத்தான் செய்திகள் வந்தது. இப்ப என்ன சார் அதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11 வருடங்கள் ஆகியும் இன்னும் அது இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால என்ன சார், பல கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படித்தானே இருக்கும். ஏன் அப்ப இதுல ஏதாவது தகாத முறையில செயல்பாடுகள் இருந்ததுன்னா மோடி அரசாங்கம் ஏன் இதை கண்டுக்கல, செய்யல அப்படின்னா, எப்பவுமே ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த பட்டியலின மக்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரைபல்ஸ், இவங்களை பத்திய எந்த ஸ்கீமோ இதுவோ பெருசு, அதை ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாக்க அதை அப்படியே அரசியலாக்கி எதிராக திருப்பி விட்டுருவாங்க. அது செய்யறது ரொம்ப கஷ்டம். அது என்ன ஏது எல்லாம் கண்டுபிடிக்கும். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இதுக்கு ஏதாவது ஒரு கால வரையறை இருந்திருக்கும். 2025, 26, 2013ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 15 வருஷம் ஸ்கீம் வச்சா கூட 28 வரைக்கும், அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கும். மூன்றாவது விஷயமா என்னன்னா, இந்த பியூரோக்ராட்ஸ்னு சொல்லக்கூடிய இருக்காங்க இல்லையா, அவங்க சரியான தகவலை கொடுத்துருக்க மாட்டாங்க மோடி அரசு. அதை அவராதான் தேடி கண்டுபிடிச்சு பண்ணணும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது வெளியில வந்திருக்கு. என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரைபல் ஏரியா உங்களுக்கே தெரியும். 2 முக்கியமான முன்னெடுப்புகள் அங்க நடந்துகிட்டே இருக்கு, ஓயாம நடந்துகிட்டு. ஒண்ணு மதமாற்றம், குறிப்பா கிறிஸ்துவர்களால செய்யக்கூடிய மதமாற்றம். ரொம்ப கஷ்டமான இது. இப்ப சமீபத்துல நான் படிச்சேன். ஆந்திரால ஒரு கிராமத்திலேயே ஃபுல்லும் எல்லாம் கிறிஸ்டியன்ஸா இருந்தவங்க எல்லாருமே தாய் மதம் திரும்பி விட்டார்கள் அப்படின்னு. கோவில் நிலத்துல ஒரு தேவாலயம் கட்டிருக்கு. அதுல ஒரு பாதிரியார் இருக்காரு. இப்ப எல்லாரும் தாய் மதம் திரும்பின போது அந்த பாதிரியாருமே தாய் மதம் திரும்பினதுக்கு அப்புறமா அந்த தேவாலயத்தை அப்படியே இந்து கோவிலா மாத்தி வழிபாடுகளா நடந்துகிட்டு அப்படின்னு ஒரு செய்தி கூட படிச்சேன். ஆக எப்பவுமே நமக்கு தெரியறது என்னன்னா, இந்த ட்ரைபல் ஏரியாஸ்ல இந்த கன்வர்ஷன் மிகப்பெரிய அளவுல நடக்கும். கிரஹம் ஸ்டீனை பத்தி எல்லாம் ஒரிசால பயங்கரமா பரப்புரை எல்லாம் செய்யப்பட்டது. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற இதை பத்தி யாருக்குமே தெரியல, யாருமே சொல்றது கிடையாது. சரி, இப்ப கன்வர்ஷன் அதாவது மதமாற்றம் ஒரு மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு இது. ஏன்னா அது கம்ப்ளீட்டா டெமோகிராஃபியை மாத்திடும். அதனால நாட்டுக்கு பல அச்சுறுத்தல்கள் வரும். இப்ப நார்த் ஈஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி இது கேட்கறாங்க, கிறிஸ்டியன் ஸ்டேட் வேணும்னு கேட்கறாங்க. பல இது அதுல அமெரிக்கா, சைனா எல்லாருமே இன்வால்வ் அதுல. சரி, பிரிவினைவாதம் வந்துடும். அடுத்ததான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நக்சல் இயக்கம். ட்ரைபல் ஏரியா எல்லாத்துலயுமே பார்க்கலாம். சோ நக்சல் இயக்கத்தை பத்தியே போடலாம். அவ்வளவு இருந்தது. 2026 டிசம்பருக்குள்ள நக்சல் இயக்கம் முழுமையாக அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காரு அமித்ஷா, உள்துறை அமைச்சர். சோ நக்சல் இயக்கத்திலையும் இந்த இது ட்ரைபல் ஏரியாஸ்ல ரொம்ப பெரிய அளவுல முன்னெடுப்பு செய்யும். இதுதான் பிரச்சனை. எதனால பிரச்சனை அப்படின்னா, இந்த பாரத் ரூரல் லைவ்லிஹுட் ஃபவுண்டேஷன் இருக்குங்களா, இதுல ஒரு கமிட்டி எப்பவுமே எமினன்ட் பர்சன்ஸ் போட்டிருக்காங்க.
ஒரு 10 பேரோ 12 பேரோ இருக்காங்க. இதுல குறிப்பா யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புஷ்பா சுந்தர் அப்படிங்கிற ஒரு லேடி இருக்காங்க. சார் பிரச்சனை இவங்க வந்து சோசியலிஸ்ட் கம்யூனிச சித்தாந்தங்களை தீவிரமா கடைபிடிக்கிறவங்க. அது ஒரு பாயிண்ட். அவங்க இன்னி வரைக்கும் அந்த எமினன்ட் பர்சன்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. காமிக்கிறேன் பாருங்க. அவங்களுடைய பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா புஷ்பா சுந்தரும் சரி, அவருடைய கணவர் எஸ் சுந்தர், 2 பேருமே பியூரோக்ராட்ஸ், சிவில் சர்வன்ட், IAS அதுல இருந்திருக்காங்க. ஆனா ரொம்ப முற்போக்கு சிந்தனை அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. கம்யூனிசத்தை ரொம்ப ஆதரிக்கும். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் அவங்களோட. அந்த லேடி வந்து இந்த எமினன்ட் பேனல்ல இருக்காங்க. எமினன்ட் பர்சன்ஸ் பாரதிய ரூரல் லைவ்லிஹுட் ஃபவுண்டேஷன்ல இருக்காங்க. ஆச்சுங்களா? இப்ப இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வரும். இவர்களுடைய மகள் புஷ்பா சுந்தரனுடைய மகள் பேரு நந்தினி சுந்தர். இந்த நந்தினி சுந்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கடுமையாக கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. இவங்க வந்து மோடிக்கு எதிரானவங்க, பாஜகவுக்கு எதிரானவங்க, ஹிந்துத்துவாவுக்கு எதிரானவங்க, கம்யூனிசத்துல மூழ்கி இருக்கிறவங்க. இந்த மாதிரி இவங்க வந்து சோசியாலஜி ப்ரொஃபசர். வெளிநாட்டுலாம் அமெரிக்கால போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க. டெல்லியில ஒரு காலேஜ்ல இருக்காங்க, ப்ரொஃபஸரா இருக்காங்க. இவங்க வந்து சில இயக்கங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு நக்சல்கள் இருக்கக்கூடிய இடத்துல அடிக்கடி இவங்க போயிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு பல விதத்துல ஆதரவுலாம் தெரிவிச்சிருக்காங்க. நக்சலை எதிர்த்து செயல்பட்ட கிராமத்துல இருக்கிற ஒருத்தரை மர்மமான முறையில அதுல இந்த நந்தினி சுந்தருக்கு ஈடுபாடு இருக்கு அப்படின்ற அவங்களுடைய ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க மேல குற்றச்சாட்டு எல்லாம் வச்சிருக்கு. இதை உறுதிப்படுத்துற மாதிரி இந்த நந்தினி சுந்தர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, எப்பெல்லாம் இவங்க நக்சல் இடத்துக்கு எல்லாம் போறாங்களோ அப்ப தன்னுடைய பெயரை மாத்திக்குவாங்க. எந்த மாதிரி பெயரை மாத்திக்குவாங்க அப்படின்னா, ரிச்சா கேஷவ் அப்படிங்கிற பேர்ல தன்னுடைய உண்மையான அடையாளத்தை எல்லாம் மறைச்சு அங்கெல்லாம் போகும். இதுக்கு தேவை என்ன இருக்கு? நீங்க உண்மையா நேர்மையா நியாயமா இருந்தீங்க அப்படின்னா இதற்கான தேவையே இல்லை. ஆனா அவங்க அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே பொது வெளியில இருக்கு. இவருடைய இந்த நந்தினி சுந்தரனுடைய கணவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தார்த் வரதராஜன். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எங்க வந்து எல்லா பாயிண்ட்டும் வந்து எங்க கன்வர்ஜ் ஆகுது, எந்த இடத்துல வந்து முற்று பெறுகிறது, கனெக்ட் த டாட்ஸ். அதுதான் இது. சித்தார்த் வரதராஜன் வந்து ஹிந்துத்துவா, மோடி, பாஜக, RSS எல்லாத்துக்கும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறார். த ஹிந்து போன வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆங்கில முரசொலின்னு சொல்றாங்க. அதனுடைய எடிட்டர் இருக்காருங்களா என் ராம், அவருக்கு இந்த சித்தார்த் வரதராஜன் ரொம்ப க்ளோஸ். இவர் ஆக்சுவலா அமெரிக்க குடியுரிமை பெற்றவர். இந்தியால வந்து இவர் இது மாதிரி பத்திரிகையில செயல்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மத்திய அரசு கண்டனம் தெரிவிச்சு அவர் இந்துல எடிட்டரா இருந்தார். விட்டுட்டு போனார். அவர் அதுல இருந்து ரிசைன் பண்ண வச்சு போக சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சித்தார்த் வரதராஜன் வந்து மிகப்பெரிய ஆதரவாளர். என் ராம் பத்தி நம்ம சொல்லவே வேணாம். ஓக்கு கம்யூனிஸ்ட்ல ரொம்ப கடுமையான, அதாவது தீவிரமான பற்று உள்ளவர். அதனால இது எல்லாத்தையுமே கனெக்ட் டாட்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த பாரத் ரூரல் லைவ்லிஹுட் ஃபவுண்டேஷன் யாருக்காக அமைக்கப்பட்டது? உண்மையாகவே பழங்குடியின மக்கள் பயன்பெற்றிருக்காங்களா? ஏதோ வந்து சல்லி அடிச்சிருக்காங்க. பணம் வந்து கன்வர்ஷனுக்கும் மத மாற்றத்துக்கும் மற்றபடி இந்த நக்சல்களுடைய முன்னெடுப்புகளுக்கும் அவங்களுடைய இயக்கங்களுக்கும் தான் போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சஸ்பிஷன் ஏன் வராது? நீங்களே சொல்லுங்க. இதுல என்ன ஆகும்? எப்படி அந்த மக்களுக்கு நக்சல் அப்படின்னாலே பிரிவினைவாதம் தான். கண்டிப்பா பிரிவினைவாதம். அவங்களுக்கு இந்தியாவை வேணவே வேணாம். நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பலமுறை சொன்னதுதான். இந்தியா மேல விசுவாசமே இல்லாத ஒரு கூட்டம் இருக்குன்னா அது கம்யூனிஸ்ட், இந்த நக்சல்ஸ், மாவோயிஸ்ட், இவங்க தான். இவங்களுடைய விசுவாசம் எல்லாமே சைனாவுக்கு தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 500 கோடி கொடுத்திருக்காங்க ஆரம்ப கட்டத்துல. அதுக்கப்புறம் பரதரா செலவெல்லாம் வந்திருக்கு. இதுல எவ்வளவு பணம் வந்து காங்கிரஸ் தலைவர்களுக்கு போயிருக்குன்னு எப்படி தெரியும்? இல்ல கட்சிக்கு போயிருக்குன்னு எப்படி தெரியும்? எல்லாம் இப்ப வரும் பாருங்க, ஒன்னொன்னா வெளியே வரும். இதுதான் ஒரு காங்கிரசுக்கு சட்டபூர்வமான பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த பாரத் ரூரல் லைவ்லிஹுட் ஃபவுண்டேஷனை அமைச்சிருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருது. உங்களுடைய கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.